வெல்கம் டு பிரைட் பாத் அகாடமி. இன்னைக்கு உள்ள வீடியோல நம்ம 8th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருக்கிற எல்லா இலக்கணத்தையும் நம்ம ஒரு வீடியோவா தொகுத்து வழங்க போறோம். இது நான் டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணது. நான் ப்ரிப்பேர் பண்ணதை உங்ககிட்ட என்ன செய்யறேன்னா பகிர்ந்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம். இயல் 1 எழுத்துக்களின் பிறப்பு. எழுத்துக்களின் பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 வகைப்படும். ஒன்னு இடப்பிறப்பு, இன்னொன்னு முயற்சி பிறப்பு. எழுத்துக்களின் இடப்பிறப்பு எந்தெந்த இடத்துல எல்லாம் வரும்ன்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். உயிர் எழுத்துக்கள் 12 கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அவை என்னென்ன பாத்தீங்கன்னா, உயிர் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியலையா, ஆட்டு அக்கு வரை உள்ள எழுத்துக்களை எதை இடமா வந்து பிறக்கின்றன, கழுத்தை இடமாக கொண்டு பிறக்கின்றன. சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும், நீங்க சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். வல்லினமை எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அது என்னென்ன எழுத்துனா, இக்கு, இச், இத், இத், இப், இர். இந்த 6 பாத்தீங்கன்னா மார்பை இடமாக கொண்டு, அதாவது அழுத்தி சொல்றதுனால மார்பை, அதான் வல்லின மெய் எழுத்துக்கள் 6 மார்பை இடமாக கொண்டு பிறக்கின்றன. மெல்லினம் மெய் எழுத்துக்கள் 6 மூக்கை இடமாக கொண்டு உள்ளன. இங்கு, இச், இன்னு, இந்து, இம், இன். இது 3 மூக்கால சொல்றது. அதுதான் இங்க மூக்கை இடமாக கொண்டு உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. இடன மெய் எழுத்துக்கள் வந்து 6 கழுத்தை இடமாக கொண்டு உள்ளன. இ, இல், இல், யு, இல், இல். சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த உச்சரிப்பு எதோடு சேர்த்து வருதுன்றது. கழுத்தை இடமாக கொண்டவை. ஆயுத எழுத்துக்கள் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்றன. அக்கு. நம்ம சொல்லும் போதே அந்த நாக்கு மேல தொட்டி நம்ம தலையை சேர்ந்து ஆடுறதுனால அது தலையை இடமாக கொண்டு வருகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து எழுத்துக்களின் முயற்சி பிறப்பு எப்படி வரும்னா, அ ஆ வாய் திறந்தலாகிய முயற்சியால் வருகிறது. இ ஏ ஏ ஐ. இந்த 5ம் வாய் திறக்கும் முயற்சி நாக்கின் அடி ஓரமான மேல்வாய் வருடி வருகிறது. உ ஊ ஓ ஓ ஔ. இந்த 5 உதடு குவிக்கிறது. உதட குவிச்சு சொல்றதுனால, இதை உதடுகளை குவித்து வருவதனால இந்த எழுத்துக்கு சவுண்டு வந்து உதடுகளை குவிப்பதால் வருகிறது என்று சொல்றாங்க. இப்ப இயல் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்து இயல் 2 மயங்கொலிகள். மயங்கொலிகள் எழுத்துக்கள் 8. அவை என்னென்னு பாத்தீங்கன்னா, ந ழ ழ ர ர. இவை எல்லாம் 8ம் மயங்கொலி. உங்களுக்கு டெட்ல எப்படி கேட்பேன்னா, மயங்கொலிகள் எத்தனை வகைப்படும் கேட்கலாம். 8ன்னு சொல்லலாம். எல்லாரும் இந்த மாதிரி எழுத்துக்களை கொடுத்து இது எவ்வகை மயங்கொலிகளை கொண்டுள்ளன, இல்ல எவ்வகை இதுன்னு கூட கேட்கலாம். அந்த மாதிரி கேட்கும் போது இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. 8 வகைப்படும் மயங்கொலிகள். சரிங்களா? என்னென்ன இடத்துல கொடுத்துருக்கேன், ஒன்னொன்னு என்னென்ன சவுண்டா ஒத்து வரும் அப்படின்றத பார்க்க போறோம். நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதி. அதனாலதான் இதை என்ன பண்றாங்கன்னா நன்னகரம் சொல்லுவாங்க. நன்னகரத்துல இருந்து பிறக்கிறது. அதே மாதிரி நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி நகரம் பிறக்கிறது. நாவின் மேல்வாய் பல்லின் அடிப்பகுதியை தொடுவதால் நகரம். இது மேலும் சில எழுத்துக்கள் வரும். இட்டு, இன்னு, இந்து, இத்து, இர், இன். இவையெல்லாம் என்னன்னா இது கூட சேர்ந்த இணை எழுத்துக்கள் சொல்லுவாங்க. தகரத்தை அடுத்து வரும் நகரம் தன்னகரமாகும். அதே மாதிரி தகரத்தை அடுத்து வரும் நகரம் தந்தகரமாகும். ரகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன்னகரமாகும் என்றும் அழைக்கப்படும். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் பிறக்கிறது. நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் என்று அழைக்கப்படுகிறது. நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருவதால் லகரம் தோன்றும். தமிழுக்கு உரியதான சிறப்பு. அதனால என்ன சொல்றேன்னா, சிறப்பு ஒலி கொடுக்கறதுனால இது சிறப்பு லகரம் என்று அழைக்கிறோம். நாவின் நுனி மேல் அன்னத்தின் முதல் பகுதியை வருவதால் ரகரம். இடையின் எழுத்தில் என்பதால் இடைநகரம் என்று கூறுவார்கள். நாவின் நுனி மேல் அன்னத்தில் மைய பகுதியை உரசுவதால் ரகரம். வல்லின எழுத்துக்கள் வந்து வல்லின நகரம் என்று அழைக்கப்படும். இப்போ இயல் 3ல வினைமுற்று. வினைமுற்று 2 வகைப்படும். ஒன்று தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று பத்தி பார்த்தோம். ஒரு செயல் செய்பவர், கருவி, நிலம், காலம், செயல், செய்பொருள் இவை 6 அனைத்து குறிக்கிறதுக்கு முதன்மையாக வருவதுதான், வெளிப்படுத்தி வருவதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா தெரிநிலை வினைமுற்று. இந்த 6ஐயும் முதன்மையாக கொண்டு வர்றதுதான் தெரிநிலை வினைமுற்று என்பார்கள். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. மாணவி கட்டுரை எழுதினான். இங்க செய்பவர் யாருன்னா மாணவி. கருவி இங்க என்ன, தாளும் எழுதுறாங்க இல்லையா, நோட்டு பேப்பர் இல்லாம எழுத முடியுமா, அதனாலதான் தாளும் எழுதுகோளும் தான் இங்க கருவி. நிலம் என்றது பள்ளி. எங்க எழுதுனாங்கன்னு கேட்கிறோமோ அப்ப நிலம், பள்ளி. இப்ப புரியுதுங்களா? மாணவி கட்டுரை எழுதினான். செய்பவர் இங்க யாரு, மாணவி. கருவி தாளும் எழுதுகோளும், நிலம் பள்ளி.
காலம் இறந்த காலம், செய்பொருள் கட்டுரை, செயல் எழுத்துக்கள். குறிப்பு வினைமுற்று. பொருள் இடம், காலம், சினை, குணம், தொழில் ஒன்றை அடிப்படையாக கொண்டு வரும். இதுல இருக்கிற ஒன்றை ஏதாச்சும் ஒரு குணத்தை அடிப்படையாக கொண்டு வர்றதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பு வினைமுற்றுவாங்க. காலத்தை வெளிப்படையாக காட்டாது, செய்பவரை மட்டும் வெளிப்படையாகும். காலத்தை இதுல என்ன செய்யாதுன்னா வெளிப்படையாக காட்டாது. ஆனா என்ன செயல் செய்யறாங்களோ அவங்கள மட்டும்தான் இதுல வெளிப்படையாக காட்டும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா குறிப்பு வினைமுற்றுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஏவல் வினைமுற்று. ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று. நீ செய், நீ எழுது, படி அப்படின்னு கூறுறதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஏவல். அதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா படி, கடைக்கு போ, இதெல்லாமே என்னதுன்னா ஏவல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று வந்து 2 வகைப்படும். ஒருமை பன்மையில வரும். ஒருமையில வந்து எடுத்துக்காட்டு என்னன்னா எழுது, எழுது மீனும் சொல்லலாம், எழுதுங்கள்னு சொல்லலாம். முதல்ல வந்து தமிழ் வழக்கு வந்து எழுது மீன் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 4 விட என்ன ஆச்சுன்னா எழுதுங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சதுனால இது பன்மை. இப்ப புரிஞ்சிருக்க ஏவல் வினைமுற்று ஒரு செயலை செய்யுமாறு ஏவும் வினைமுற்று. எடுத்துக்காட்டு என்னது படி, கடைக்கு போ. ஒருமை பன்மை 2 வகைப்படும். இது கேட்கலாம் உங்களுக்கு, ஏவல் வினைமுற்று எத்தனை வகை? ஒருமை பன்மை. அப்ப பன்மையில ஒரு வார்த்தை கொடுத்து இது ஒருமையா பன்மையான்னு கேட்கலாம். பன்மையில ஒரு வார்த்தை கொடுத்து இது பன்மையா ஒருமையானு கேட்கலாம். வியங்கோள் வினைமுற்று. வாழ்த்துதல், வைத்தல், விதித்தல், வேண்டுதல், 2 திணைகளையும் குறிக்கும். வியங்கோள் எந்த வித்தனை வகைப்படும்னா 2. அதுல எது வரும்னா உயர்திணை, அக்ரிதிணை. 5 பால்களையும் குறிக்கும். இது ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றின்பால், பலவின்பால் என்றும் 3 இடங்களையும் குறிக்கும். 3 இடங்களில் என்னது தன்னிலை முடற்கை, தன்னிலை, முன்னிலை, படற்கை. விகுதியில் என்ன வரும் பாத்தீங்கன்னா கா, இய, இயர், அல் என வரும். இப்ப விகுதிகள் என்னென்னு கேட்டாங்கன்னா இந்த எழுத்தை கொடுத்து இது விகுதியா, சந்தியா, சரியான்னு கேட்பாங்க. இல்லைன்னா விகுதிகள் எவைன்னு சொல்லி தவறானது எதனா ஒண்ணு மட்டும் மாறி இருக்கான்னு பார்த்து செக் பண்ணி இது பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கூட கேள்விகள் அமையலாம். அடுத்து இயல் 4. இதுல வந்து எச்சத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம். சொல்லின் பொருள் முற்று பெற்றால் வினைமுற்று. சொல்லின் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். இப்போ ஒரு பொருள் சொல்லும் போது நான் படிச்சேன் அப்படின்னு சொல்றது முற்று பெற்றோம். இதே இது அங்க நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கும் போது இன்னும் அங்க ஏதோ ஒண்ணு சொல்ல வருது, அதாவது முடிவடையாம இருக்கிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா எச்சம் சொல்லுவாங்க. சொல்லின் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். எச்சம் 2 வகைப்படும். பெயரெச்சம், வினையெச்சம். பெயரெச்சம் பெயரை கொண்டு முடியும். எச்சம் பெயரெச்சம் 3 காலங்களில் வரும். 3 காலங்கள் நிகழ்காலம், எதிர்காலம், எதிர்காலம் 3 காலங்களுமே குறித்தே இந்த பெயரெச்சம் வரும். எடுத்துக்காட்டு பாருங்க. பாடிய பாடல்ன்றது இறந்த கால பெயரெச்சம். பாடுகின்ற பாடல் என்றது நிகழ்கால பெயரெச்சம். பாடும் பாடல் எதிர்கால பெயரெச்சம். இதுல எச்சம் எதுன்னா மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு இப்படி பெயர்களும் ஒன்றாக முடியும். அந்த எச்ச பெயரெச்சத்துல வந்து பெயரை கொண்டுதான் முடியும். அப்படி முடியறது எல்லாமே என்னன்னா பெயரெச்சம் பேர். பெயரெச்சம் 2 வகைப்படும். தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு வினை பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் என்னன்னா செயலையும் காலத்தையும் தெளிவாக வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் பெயரெச்சம். உங்களுக்கு என்னதை சொல்ல வருதோ, என்ன கருத்தை சொல்ல வருதோ அதனுடைய செயலையும் காலத்தையும் தெளிவாகவே காட்டும். அப்படி இருந்ததுன்னா அது என்னன்னா தெரிநிலை பெயரெச்சம் சொல்லுவாங்க. இப்ப எழுதிய கடிதம். இதுல காலம் என்னது பாத்தீங்கன்னா எழுதிய, செயல் என்னன்னா கடிதம். குறிப்பு வினை பெயரெச்சம் செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் அதன் பண்பினை மட்டும் காட்டுவது. இங்க காலத்தையும் காட்டாது, செயலையும் காட்டாது, ஆனா அதனுடைய பண்பைனா என்ன செய்யும் மட்டும் காட்டும். இங்க பாருங்க, சிறிய கடிதம். இதுல பண்பு என்னது சிறிய. கடிதம் எழுதுனான்னு கொடுக்கல, எந்த மாதிரி எழுதுனா இதுல காலத்தையும் குறிக்கல, செயலையும் குறிக்கல. அதனுடைய பண்பு சிறியன்ற அந்த பண்பை மட்டும் குறிக்குது. அதனாலதான் பாருங்க, செயலையோ காலத்தையோ வெளிப்படையாக காட்டாமல் அதன் பண்பனை மட்டும் காட்டுவது குறிப்பு பெயரெச்சம். வினையெச்சம் படித்து என்னும் எச்சம். முடிந்தான், மகிழ்ந்தான், மகிழ்ந்தார், வியந்தான். வினை கொண்டு முடிவது வினையெச்சம். ஒரு செயலை கொண்டு முடியும். நம்ம உடம்பால உழைச்சு செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே குறிச்சு வர்றதுதான் என்னதுன்னா வினையெச்சம். படித்து முடித்தான். இதுல எது வினையெச்சம் பாத்தீங்கன்னா வினை முற்றை கொண்டு முடியும். ஒரு வினையை வச்சு அந்த சொல் என்ன செய்யணும் முடியும். எச்சம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வினையெச்சம் எனப்படும். இவை எப்படின்னா தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம், முற்றெச்சம். தெரிநிலை வினையெச்சம். எழுதி வந்தான், எழுதுதல் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டும். எழுதி வந்தான், என்னடா பாடம் எழுதிட்டு வந்துட்டியான்னு கேட்கிறோமா, எழுதிட்டு வந்துட்டேன் மிஸ் சொல்லுவானா, அப்போ அது என்ன, அது எழுதுதல் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுதா, அப்போ இது என்னதுன்னா தெரிநிலை வினையெச்சம். குறிப்பு வினையெச்சம். மெல்ல வந்தான் பண்பனை குறிக்கும்.
வேமா வாடான்னு கூப்பிடுவோமா? அப்ப கூப்பிடும்போது என்ன வரும்? வருவான், வராமலாம் இல்ல, வந்துட்டு தான் இருப்பான். ஆனா என்ன செய்வான்? மெதுவா வரும். அப்ப அவனோட பண்பை குறிக்கிறதுனால இது குறிப்பு வினையெச்சம். பண்பினை குறிக்கும் செயலின் காலத்தையும் வெளிப்படையாக காட்டாது. அதன் பண்பினை மட்டுமே காட்டுவது என்னதுன்னா குறிப்பு வினையெச்சம். முற்றச்சம். வள்ளி படித்தால் மகிழ்ந்தார். படித்தனல் சொல், படிக்க வினையெச்சம். மூணுமே கலந்து வரும். சொல்லும், அதாவது படித்தனல் என்பது சொல்லு, படித்த வினையெச்சம். முடிஞ்சிச்சு, பொருள் தருகிறது. வார்த்தை முழுசுமே படிச்சால் எப்படி படிச்சாலும் வள்ளி படித்தனல் அப்படின்னாலும் பொருள் முடியும், வள்ளி படித்தனல் மகிழ்ந்தான்றனாலும் பொருள் முடியும். அப்போ முற்றச்சம். அதனால முடிவடைகிறதுனால இது முற்றச்சம். வினைமுற்று எச்சப்பொருள் தந்து மற்றொரு வினைமுற்று கொண்டு முடிவது முற்றச்சம். ஒரு செயல் முடிஞ்சிடும், முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு வினையோட சேர்ந்து மற்றொரு வினை இதுல சேரும் போது அது முற்று எச்சம்னு முடிவடையும். இயல் 5 வினையால் அமையும் தொடர்கள். வினையால் அமையும் தொடர்கள் பாத்தீங்கன்னா தன்வினை, பிறவினை, செய்வினைன்னு சொல்லுவாங்க. தன்வினை எப்படின்னா ஒரு வினையை செய்வதால் அது தன்வினை. நான் தான் செஞ்சேன், நான் செஞ்சேன், நான் சாப்பிட்டேன், நான் தான் படிப்பேன், நான் பேசுறது தன்வினை. அப்போ ஒரு வினை செய்தல், ஒருவனே ஒரு திட்ட செய்யறதுனா தன்வினை சொல்லுவாங்க. பிறவினை என்னன்னா ஒரு வினையே செய்ய வைத்தல், இன்னொருத்தரை செய்ய வைக்கிறது. நீ இதை எழுதி கூட, நீ இது எனக்கு கடைக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றது, அதான் பிறவினை. ஒரு வினையே செய்ய வைத்தல். செய்வினை செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை. இரண்டாம் வேற்றுமை உருமுன்னு சொல்லுவாங்க. இதற்கு இன்னொரு பேரு, இது என்ன சொல்லுவாங்க? இரண்டாம் வேற்றுமை உருமுன்னு சொல்லுவாங்க. செய்வினைக்கு இன்னொரு பேர் என்னன்னா இரண்டாம் வேற்றுமை உருவு. கேட்கலாம், ஒரு இதை கொடுத்துட்டு இது இரண்டாம் வேற்றுமை இருக்கிறத கண்டுபிடிங்கன்னு கேட்கலாம், இல்ல ஒரு குரலை கொடுத்து கூட கேட்கலாம். செயற்பாட்டு வினை செய்யப்படு பொருளை முதன்மைப்படுத்தும். எழுவாயோடு ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வரும். செய்யப்படு பொருள் எதனை பயத்து வரும்? முதன்மைப்படுத்தி வரும்னா எழுவாய், அதாவது சப்ஜெக்ட், அது கூட ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வரும். பயனிலையோடு படு, பட்டது போன்ற துணை வினைகளுடன் ஒன்று சேர்ந்து வரும். இயல் 6 இடைச்சொல் உரிச்சொல். தமிழில் பெயர் சொல் 4 வகைப்படும். எவைனா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இடைச்சொல் மொழி பயன்பாட்டை முழுமையாக்கும் சொல். இன்பன் வாழை பழைத்த விட மாம்பழத்தை தான் விரும்புவான். இந்த விட ஐ ஈஸியா கண்டுபிடிச்சலாம். விட ஐ வந்தாலே இடைச்சொற்கள். இதைதான் என்ன சொல்லுவாங்கன்னா இடைச்சொற்கள் சொல்லுவாங்க. ஐ, விடை, தான் இவையே இடைச்சொற்கள் எனப்படும். இடைச்சொற்கள் பெயர், வினை என்னும் 2 வகை சொற்களுக்கும் முன்னாலோ பின்னாலோ இணைந்து வரும். பாருங்க, இங்க இன்பர் வாழைப்பழத்தை விட, இந்த விடைக்கு முன்னாடி ஒரு வந்திருக்கா ஒரு இது. அதே மாதிரி மாம்பழத்தை தான் விரும்பிவான் அப்படின்றத அது பாருங்க. ஐ, விட, தான் இவையில இடைச்சொற்கள். இடைச்சொற்கள் பெயர், வினை என்னும் 2 வகை சொற்களுக்கும் முன்னாலோ பின்னாலோ இணைந்து வரும். இங்க பாருங்க, ஒரு விடன்றது ஒரு பெயருக்கு முன்னாடி, அதே மாதிரி வினைக்கு முன்னாடி வருதுங்களா, அதை தான் இங்க கொடுத்திருக்காங்க. இடைச்சொற்களின் வகைகளுள் வேற்றுமை உறுப்புகள் உண்டு. வேற்றுமை உறுப்புகள் என்னென்னு பாத்தீங்கன்னா ஐ, ஆல், கூ, இன், அது, கண். விகுதியில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏன், எதை, ஆல், ஆர், தல் போன்றன. சாரி, அது, அற்று, இவை எல்லாம் கேட்பாங்க. சாரி கீழே உள்ள சாரிகளை பொருத்தமானதை எடுத்து எழுதுங்கன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு சாரி என்னது கண்டுபிடின்னு கேட்பாங்க. ஓம உறுப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா போல, போன்ற மாதிரி. இவை மேக்சிமம் பாத்தீங்கன்னா திருக்குறள் கொடுத்து இதுல ஊமை அணி இருக்கா, இல்ல ஊம உருபுகளா, இல்ல இல்பொருள் ஊமைகளான்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்ப போல, போன்ற மாதிரி வந்தாலே ஓம உருபுகள்னு சொல்லுவாங்க, ஊமை அணின்னு சொல்லுவாங்க. சொல்லுறுப்புகள்னா மூலம், கொண்டு, இருந்து, பற்றி, வரை, இதை கொண்டு முடியும். அப்படி முடியும் போதே நீங்க என்ன செஞ்சலாம்னா இது சொல்லுறுப்புகள் என்ற சொல்லலாம், ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். உரிச்சொல் பெயர் சொல், வினைச்சொல் தன்மையை மிகுதிப்படுத்தி காட்டுவதுதான் விரிச்சொல். ஒரு பெயர் சொல்லோ ஒரு வினைச்சொல்லின் தன்மையை மிகுபடுத்தி காட்டும், அதுதான் என்னதுன்னா உரிச்சொல். பெயருக்கும் வினைக்கும் அடையாக வரும். அடைனா என்னது? ஒரு அடைமொழின்னு சொல்லுவாங்கல்ல, அடையாக வரும். சால சிறந்தது, கூர் அன்பு கூர்ந்து, ஊர் உரு பசி, நனி நன்று. உரிச்சொல்களில் ஒரு சொல் பல பொருட்களுக்கு உரியதாய் வரும். நல்லா கவனிங்க, உரி சொற்கள் ஒரு பொருள் பல பொருட்களுக்கு உரியதாய் வரும். கடி அப்படின்றது என்னென்ன அர்த்தங்கள்ல வரும் பார்த்தீங்கன்னா மனம், காவல், விரைவு, கூர்மை, பல பொருள் தரும். இந்த ஒரு வார்த்தை இத்தனை பொருளுக்கு அர்த்தம் கொடுக்கும். உரி சொற்களில் பல சொற்கள் ஒரு பொருளுக்கு உரியதாய் வருவது. இது பாருங்க, ஒரு சொல் பல பொருள் கொடுக்கும், இதுல பல சொற்கள் ஒரே ஒரு அர்த்தத்தை தான் கொடுக்கும். உரு, தவ, நனி மிகுதி என்னும் ஒரு பொருளில் வருகின்றன. ஒரு சொல் பல பொருள் தருவது. பாருங்க, கடிமலர்,
மணமிக்க மலர். கடி விடுவது விரைவாக விடுவோம். கடி நகர் காவல் மிக்க நகர். கடி நுனி கூர்மையான நுனி. பல சொற்கள் ஓர் பொருள். உருப்பசி தவச்சிருந்து நனி நின்று இவை எல்லாமே மிகுதிப்படுத்தி வரும். அததான் என்ன சொல்லுவாங்கன்னா பல சொற்கள் ஒரு பொருளாக தருவது. அடுத்த டாபிக் இயல் 7 வேற்றுமை. வேற்றுமை பாத்தீங்கன்னா ஐ, ஆல், கூ, இன், அது போன்ற அசைகள் இணைந்து சொல்லின் பொருளை பல்வேறு வகையாக வேறுபடுத்துகின்றன. பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறையே வேற்றுமை என்பது. பெயர் சொல்ல வேறுபடுத்தி காட்டுறதுதான் வேற்றுமை என்பர். பெயர் சொல்லுக்கு இணைக்கப்படும் இடைச்சொற்கள் என்ன? இடைச்சொற்களை வேற்றுமை உருபுன்னு சொல்லுவாங்க. பெயர் சொல்லுக்கு இணைக்கப்படும் சொற்களை இடைச்சொற்களும் சொல்லுவாங்க. அதை என்ன சொல்லுவாங்க? இன்னொரு பேர்னா வேற்றுமை உருபு என்றும் கூறுவார். இடைச்சொற்கள் இங்க நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்திருக்கோம். ஐ விட தான். இங்க வேற்றுமை 8 வகைப்படும். கேட்பாங்க கேள்வியில வேற்றுமைகள் எத்தனை வகைப்படும் கேட்டு. அதனால 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை. இதுல முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் என்ன கிடையாது? ஓம உருபுகள் கிடையாது. உருபுகள் கிடையாது. மற்ற 2 to 8 வரைக்கும் உள்ளதுகளுக்கு உருபுகள் உண்டு. வேற்றுமை உருபுகள் உண்டு. இங்க நம்ம ஒண்ணா பார்க்கலாம். முதல் வேற்றுமை பெரும்பாலான சொற்களில் எழுவாய் செயல்படு பொருள் பயனிலையாக வரும். எழுவாயுடன் வேற்றுமை உருபு இணையாமல் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை. எழுவாய் வேற்றுமை குறிப்பு. இதை முதல் வேற்றுமை மட்டும் குறிப்பிட மாட்டாங்க. இதை எப்படி சொல்லுவாங்க? எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். இரண்டாம் வேற்றுமை ஐ எந்த பெயருடனும் இணைகிறதோ, இந்த ஐன்ற வார்த்தை எந்த பெயருடன் இணைகிறதோ செயல்படு பொருளாக மாறிவிடுகிறது. ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதன் செய்யப்படு பொருள் வேற்றுமை என்பர். அதுதான் என்ன சொல்லுவாங்க? இரண்டாம் வேற்றுமை. இதனோட இன்னொரு பேர் என்ன? இரண்டாம் வேற்றுமை இன்னொரு பேர் என்ன? செய்யப்படு பொருள் வேற்றுமை என்றும் கூறுவர். வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஆக்கல், அழித்தல், அடைத்தல், நீத்தல், ஒத்தல், உடைமை என 6 வகைகள் உண்டு. இதுல ஒன்று பாருங்க. ஆக்கல்னா என்னன்னு பாருங்கன்னா, கரிகாலன் கல்லணையை கட்டினான். அப்போ உருவாக்குறதுனால இது ஆக்கல். அழித்தல் பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அடைத்தல்னா கோவலன் மதுரையை அடைந்தார். நீத்தல் காமராசர் பதவியை துறந்தார். ஒத்தல்னா தமிழ்நாடு நமக்கு உயிரை போன்றது. உடைமை வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். மூன்றாம் வேற்றுமை உருபு ஆள், ஆண், ஓடு, ஓடு. ஆல் அண்ட் இதுல 4 இருக்கு. ஆனா இது 2 தான் என்ன செய்யணும்? முதன்மையா வரும். இந்த 2 2 பிரிவா பெறும். எப்படின்னா கருவி பொருள், கர்தா பொருள். இது 2 வகை பொருளில் வரும். ஆல் அண்ட் இந்த 4 இது 2 பிரியும். பாருங்க, கருவி பொருள், கர்தா பொருள். கருவி பொருள் என்னன்னு முதற்கருவி, துணை கருவி. இதுல எது முதற்கருவின்னு பாத்தீங்கன்னா மரத்தால் சிலை செய்தான்ன்றது முதற்கருவி. துணைக்கருவினா உளியால் சிலையை செய்தார். மரத்தால் சிலை செய்தான்ன்றது செய்தவங்களை குறிக்கிறதுனால முதல். உளின்னு சொல்றாங்களா? எதை வச்சு செதுக்குவாங்க? உளி வச்சுதானே செதுக்குவாங்க சிலைய. அந்த உளியை உபயோகப்படுத்துறதுனால இது துணை கருவின்னு சொல்றாங்க. இப்ப கருப்பொருள் என்ன? முதற்கருவி, துணை கருவின் என்று 2 வகைப்படும். கர்தா பொருள் எப்படின்னா ஏவுதல் கர்தா, இயற்றுதல் கர்தா என்று சொல்லுவாங்க. ஆண், உருபு, செய்யுள் வழக்கு. இது மேக்சிமம் எதுல வரும் பாத்தீங்கன்னா இந்த எழுத்து செய்யுள் பகுதிகளில் செய்யுள் வழக்குகள்ல இடம்பெறும். இந்த இது ஓடு, ஓடு. உடனே நிகழ்ச்சி பொருளில் வரும். தாயோடு, அமைச்சரோடு. இந்த ஓடு ஓடுன்னு வரும்போதே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான்காம் வேற்றுமை கூ என்பதாகும். இது ஒரே ஒரு எழுத்து தான் முடியும். பாருங்க, கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை. கொடைனா முல்லைக்கு தேர் கொடுத்தான். பாரி கொடுத்தான் இல்லையா? கொடுக்குறாங்கல்ல, ஒரு பொருள் தானமா கொடுக்கறதுதான் கொடைன்னு சொல்லுவாங்க. பகைனா புகை, மனிதனுக்கு பகை. நட்பு கபிலருக்கு நண்பர், பரணர். தகுதி கவிதைக்கு அழகு, கற்பனை. அதுவாதல் தயிருக்கு பால் வாங்கினான். பொருட்டு தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். முறை செங்கூட்டுவனுக்கு தம்பி இளங்கோ. எல்லை தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல். இதுல ஆகன்ற அசையும் சேரும். எதுலன்னா நான்காம் வேற்றுமை உருபுல. ஆனா நம்மளுக்கு கூ தான் கொடுத்துருக்காங்க. ஆனா பெரிய பெரிய கிளாஸ் போகும்போது இதுவும் இதுல சேரும். ஆகன்றது அசையாக வரும் இதுல. ஐந்தாம் வேற்றுமை இன், இல், எல்லை, ஏது, நீங்கள், ஒப்பு.
ஆறாம் வேற்றுமை உருபு பாத்தீங்களா, அது, ஆது, ஆ. இது ரெண்டா கூட பிரியும். உரிமை பொருளில் வரும். இன்னொன்னு எங்க வரணும், உரிமை பொருளை கிழக்கு பொருளாகும். கிழமைகள் சொல்லுவாங்கல்ல, அந்த இதுல ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை சொல்லுவாங்க, அந்த மாதிரி இடத்துல இது வரும். ஏழாம் வேற்றுமை கண் தவிர, அதாவது நம்ம ஐம்புலன்களை கண்ணை தவிர மத்த எல்லாமே என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஏழாம் வேற்றுமை. காலம், இடம், அதாவது மேல், கீழ், கால், இல், இடம், காலம், இடம், இவை எல்லாத்தையும் குறிக்குதுன்னா ஏழாம் வேற்றுமை. எட்டாம் வேற்றுமை என்ன, விழி வேற்றுமைன்னு சொல்லுவாங்க. படற்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பது, அததான் என்ன சொல்லுவாங்கன்னா விழி. இயல் 8 புணர்ச்சி. புணர்ச்சி பாத்தீங்கன்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவது புணர்ச்சி. உயிர்நீற்று புணர்ச்சி என்னன்னா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக அமைந்து புணர்ச்சி உயிர்நீற்று புணர்ச்சி எனப்படும். எடுத்துக்காட்டு பாருங்க, உயிர் முன் உயிர், உயிர் முன் மெய், சிலை பிளஸ் அழகு. இதுல பாருங்க உயிர் முன் உயிர், இந்த லைன்றது என்ன ஆகுன்னா ஐ சவுண்ட் வரும். அப்ப இல் பிளஸ் ஆ சேரும் போது லைன் மாறும் இல்லையா, அப்போ லை, சிலை பிளஸ் அழகு. இங்க ஆ இருக்கு, அதனாலதான் உயிர் முன் உயிர்னு சொல்லுவாங்க. இது உயிர் முன் மெய், வாழைப்பழம், வாழைக்காய், வாழை பிளஸ் காய், அப்போ வருதுங்களா, இது என்னது உயிர், இது என்னதுன்னா மெய், அதனாலதான் உயிர் முன் மெய்ன்னு சொல்றாங்க. மெய்யூற்று புணர்ச்சி நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக அமைவது மெய்யூற்று புணர்ச்சி. மண் பிளஸ் அடுப்பு, மெய் முன் உயிர், இங்க பாருங்க மண் அடுப்பு, ஆ வருதுங்களா, இது உயிர், இது மெய். கடல் பிளஸ் கரை, அதான் மெய் முன் மெய், இங்கேயும் மெய் எழுத்து, இங்கேயும் உங்களுக்கு என்னதுன்னா மெய் எழுத்து. அடுத்து இயல்பு புணர்ச்சி நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமும் இன்றி இணைவது இயல்பு புணர்ச்சி. தாய் பிளஸ் மொழி தாய்மொழி, இது எந்த எழுத்துமே என்ன செய்யணும், இது எப்படி பிரிச்சிருக்கோ அது அப்படியே எந்த எழுத்துமே சேர்க்காமல் வரதா என்னதுன்னா இயல்பு புணர்ச்சி. இருக்கிறது போல அப்படியே வரும். உடல் பிளஸ் ஓம்பல் உடல் ஓம்பல், இல் பிளஸ் ஓறதுனால இங்க லோன் மாறி இருக்கு, அதனால உடல் ஓம்பல். விகார புணர்ச்சி இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ அல்லது இரண்டிலுமோ மாற்றங்கள் நிகழுமாயின் தோன்றல் ஏற்படும். தோன்றல் எப்படின்னா ஓர் எழுத்து புதிதாக தோன்றுவது. தமிழ் பிளஸ் தாய், இப்ப பாருங்க இங்க இத்துன்ற ஒரு வார்த்தையை சேர்த்ததுனால தமிழ் தாய், அதனால புதிதாக ஒரு எழுத்தை சேர்த்துவதால் இது என்னதுன்னா விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. இது தமிழ் தாய். திரிதல் விகாரம் ஓர் எழுத்து வேறு எழுத்தாக முற்றிலும் மாறும். வில் பிளஸ் கொடி, விற்கொடி, இந்த இல்லுக்கு பதிலா ஈர்ப்பு மாறுது இல்லைங்களா, அதனால முற்றிலும் எழுத்து மாறுபடுவது, அதனாலதான் இது என்ன சொல்லுவாங்கன்னா திரிதல் விகாரம் சொல்லுவாங்க. திரியுறது இல்லையா, அதனால. கெடுதல் விகாரம் நிலைமொழியும் வருமொழியும் இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம். மனம் பிளஸ் மகிழ்ச்சி, இதுல ஒரு எழுத்து காணாமையே போயிடும், அதை பாருங்க மனம் மகிழ்ச்சி. இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. நாடகம் பிளஸ் கலை, இது ரெண்டுமே வரும். கெடுதல் விகாரத்துல பாத்தீங்கன்னா இதுல ரெண்டுமே நடைபெறும், அதாவது ஓரெழுத்து மறைவதும் நடைபெறும், அதே மாதிரி இணையும் போது இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு. நாடகம் பிளஸ் கலை நாடக கலை. உங்களுக்கு தமிழ் இலக்கணங்கள்ல இந்த வீடியோல தெளிவா கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். படிச்சு பயன்பெறுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.